நோம்பு கஞ்சி குடிச்சு வருஷக்கணக்காகுதுங்க. நோம்பு முடியறதுக்கே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நோம்பு கஞ்சி குடிச்சதுங்க. எங்க ஏரியாவில் வந்து முஸ்லீம்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நோம்பு கஞ்சி ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிரும். பட் இங்க முஸ்லீம்லாம் இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இதுவரை நான் ஒரு ஆள் கூட பார்த்தது கிடையாது. எங்க மாமாட்ட கேட்டாங்க, இங்க முஸ்லீம் ஏரியாவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காங்களே, ஏன் கேட்கற அப்படின்னு கேட்டாங்க. நோம்பு கஞ்சி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு, குடிச்சே ரொம்ப வருஷம் ஆகுது, ஊருக்கு போனாதான் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேற்று மதியம் வந்து ஒரு 5 மணிக்கு உனக்கு சர்ப்ரைஸா ஒன்று உனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று வாங்கி தரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. நைட் ஷிஃப்ட் மறந்துட்டாங்க. நான் எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னு எனக்கும் தெரியலையா, அதனால் நானும் வந்து அவங்களை எழுப்பவே இல்லை. நைட்டு தூங்குற டயத்தில் தான் சொன்னாங்க, அப்போவே ஞாபகப்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொன்னாங்க, நோம்பு கஞ்சி தான் உனக்கு வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. எப்படி எங்கே கிடைக்குன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் ஒரு முஸ்லீம் பையன் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட கேட்டு நோம்பு கஞ்சி கிடைக்குமான்னு கேட்டு அவங்க வர சொல்லியிருக்கிறாங்க. பட் நேற்று வந்து தூங்கிட்டாங்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க பாருங்க, அப்போவே எனக்கு அப்படியே லைட்டாக கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்காக போயிட்டு ஒரு பையன்ட்ட கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நோம்பு கஞ்சி குடிக்கிறாங்க. நிறைய குடிச்சிட்டேன், எனக்கே வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இருந்தாலுமே வந்து இனிமேல் கிடைக்குதோ என்னமோன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா குடிச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு வச்சுக்கிட்டேன். நோம்பு கஞ்சி நிறைய இருந்துச்சுங்க, அதனால எங்களால் மட்டுமே அவ்வளோ குடிக்க முடியாதுங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நாங்கள் கொடுத்துட்டோம். கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா எங்கள் மாமாட்ட கேட்டேன், எவ்வளோ தூரங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம் போனீங்களான்னு கேட்கும்போது எங்கள் மாமா என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் என்னடி தூரம், உனக்காக இமயமலைக்கு போக சொன்னால் கூட போவேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. என்ன மனுஷன் அப்படிதான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.